அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை சில நிமிடங்கள் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். நாம் கடந்த சில வாரங்களாக சிந்தித்து வருகின்ற வேத பகுதி ஸ்தோத்திரம் பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி நாம் வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே ஒரு வார்த்தை இந்த பகல் வேளையிலும் இந்த வார்த்தைகளிலூடாய் என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையாராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையாராதிப்பே. என் இயலாமை நீ செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமை நீ செயல்படுவி கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையா. கிரகிக்க முடிய காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையா. சர்வ ஞானியே. ஆண்டவரே, சர்வ ஞானியாகிய நீர் இந்த உலகத்தின் அநேக கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆண்டவரே, அந்த பதில்களுக்கெல்லாம் நீரே நிறைவுள்ளவரும் நிறைவானவரும் போதும் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு உரியவருமாயிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையின் சப்தத்தை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் போதும் என்கின்ற நிலையில் அவர்களும் உம்மிலே பயணிக்கத்தக்கதாக தேவன் கிருபையை விளங்க செய்தருளுவீரா. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். சம்பூரணமான உம்முடைய மகிமையினால் திருப்தி அடைய தேவன் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே நாம் இந்த வசனத்திற்கு நேராக நாம் திரும்பி வருவோம். நாம் இந்த வசனம் சொல்லுகின்ற வார்த்தையின் ஆழங்களை சில வாரங்களாய் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் பல தேவைகள் நமக்கு இருக்கிறது. அந்த தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளாய் இருக்கிறது. அது மனிதனுடைய தேவைகள் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல நம்மை உண்டாக்கின அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படி மனிதனை இந்த உலகத்திலே மண்ணிலிருந்து எடுத்து தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்துமா உடையவனாக மாற்றி ஜீவனை கொடுத்த தேவனும் மனிதனுடைய வாழ்க்கையிலே சம்பூரணத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த மனிதனோ பிசாசாகிய வஞ்சகனால்
வஞ்சிக்கப்பட்டு பாவத்திற்குட்பட்டதினாலே அந்த ஒரு மனிதனாலே இந்த உலகம் முழுவதும் பாவம் உட்பிரவேசித்தது. அப்படி பாவம் உட்பிரவேசித்ததினாலே மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தோடு இருந்த மகிமையை இழந்து நன்மை தீமையை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியத்திலே சுயமாய் சிந்தித்து சுயமாய் செயல்படக்கூடிய ஒரு சுய அறிவை பகுத்தறிவை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பகுத்தறிவினால் உலகம் நகர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த அனுபவம் மனிதனுக்கு எப்போது வந்தது என்று சொன்னால், தேவன் விலக்கின கனியாகிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து தேவன் புசிக்காதே தொடாதே என்று சொன்ன கட்டளையை நியாயப்பிரமாணத்தை மீறினபடியினாலே மனிதனுக்குள்ளே இந்த பாவம் தொற்றிக் கொண்டது. அல்லேலூயா. அன்று முதல் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தேவனே தேவனுடைய சித்தமே என்று சொல்லி பரிசுத்தமாக தேவனுக்கொத்த மகிமை நிறைந்த வாழ்வை தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே இழந்து வெறுமையாக்கப்பட்ட ஒருவனாய் மாறினான். அல்லேலூயா. அப்படி மாறின மனிதனுக்குள்ளே அன்று முதல் இன்று வரைக்கும் தேவனுடைய காரியங்களிலே எந்த நாட்டமும் இல்லாமல் வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய விருப்பத்தினாலே தன்னுடைய இச்சையினாலே சிக்குண்டு அந்த ஆசை இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு அவனவன் பாவத்திற்குட்பட்டு பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்கும்படிக்கு தேவனே ஒரு திட்டத்தை தயார் செய்து அந்த திட்டத்தின் மகத்துவத்தை தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நிறைவேற்றிய தேவன் கட்டளையாக சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு இரட்சிப்பாகவும் இந்த உலகத்திற்கு பரிகாரியாகவும் இந்த உலகத்தின் சகல பாவங்களுக்கு பலியாடாகவும் செலுத்தி சகல ஜனங்களுடைய பாவத்தையும் நினையாதவராக எண்ணாதவராக தேவன் அவரை நியமித்து அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்து தேவனுடைய மகத்துவம் நிறைந்த பிசாசின் வஞ்சகத்தினால் சிக்குண்டு தேவ மகிமையை எந்த இடத்திலே மனிதன் இழந்தானோ அதே மகிமையை மீண்டும் கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்குள்ளே கொடுக்கும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. ஆனால் அந்த சித்தத்தை கொண்ட தேவன் தம்முடைய மகத்துவமான மகிமை நிறைந்த நித்தியத்துக்குரிய காரியங்களை தேவன் மனிதனுக்கு என்று கொடுத்தார். ஆனால் மனிதனோ இந்த உலகத்திற்குரிய ஆசாபாசங்கள் இச்சைகள் தனக்கு வேண்டுமாய் இருக்கிற தேவைகள் அழிந்து போகக்கூடிய அன்பிற்காகவும் அழிந்து போகக்கூடிய நன்மைக்காகவும் அழிந்து போகக்கூடிய நம்ம யாரும் கேரண்டி சொல்லி இந்த உலகத்தில் எதையும் பிடித்து வைக்க முடியாத சகல காரியங்களையும் மனிதன் இச்சித்து அவைகளுக்காக பல காரியங்களை தன்னுடைய இஷ்டம் போல தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன என்று சொல்லி கடந்த நாட்களில் சிந்தித்தோம். நாம் இன்றைக்கு தேடுகின்ற இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் அல்ல அவைகள். இன்றைக்கு ஊழியங்களும் சபைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட தேவனுடைய மகத்துவத்தை விட்டு வழிவிலகி பக்கவழியான பாதைகளை அவரவர் இஷ்டம் போன பாதைகளை பிடித்து கொண்டு பயணிக்கின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அந்த நிலையை குறித்து தேவன் இந்த வசனத்தில் சொல்லவில்லை என்று தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அல்லேலூயா.
இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற அன்பு, பாசம், நன்மை, தீமை, இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய வெற்றி, இந்த உலகம் கொண்டாடுகின்ற, இந்த உலகம் வெற்றி என்று சொல்லுகின்ற அந்த வெற்றி நிரந்தரமானது அல்ல. அதை மட்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வெற்றி நிரந்தரம் அல்ல என்று சொல்லி பார்த்தோம். அப்படின்னா இந்த வசனம் சொல்லுகின்ற தேவனுடைய மகத்துவம் என்ன, தேவனுடைய நிறைவு என்ன என்று சொல்லி கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். அல்லேலூயா. அது தேவனுடைய மகத்துவம் ஒரே வார்த்தையில சொன்னா அது நித்தியமே. அல்லேலூயா, நித்தியமே அவருடைய மகிமை. காரணம், நாம் அழிவுள்ளவர்களாய் இருக்கிறோம், தேவனும் அழிவில்லாதவராய் இருக்கிறார். நாம் தேடுகிற அத்தனையும் அழிவுள்ளதாய் இருக்கிறது, அவரிடத்தில் இருக்கிற அத்தனையும் நித்தியமானதாய் இருக்கிறது. அந்த நித்தியமான தேவனையும் அந்த நித்தியமான தேவனிடத்தில் உள்ள அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைவதே புத்தியுள்ள ஒரு ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறதற்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நித்தியமான நன்மைகளை நாம் சுதந்தரிக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒன்று மட்டுமே நம்முடைய நிரந்தரமான சொத்து. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். காரணம், அங்கே துரு பிடிக்காது. ஸ்தோத்திரம். அங்கே களவாண்டு செல்லுகிறதற்கு, களவாடி செல்லுகிறதற்கு திருடன் அங்கே இல்லை. அங்கே கெட்டு போகிறதற்கு தீமை அங்கே இல்லை. நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்கு, வாக்குவாதம் பண்ணுகிறதற்கு அங்கே சாத்தான் இல்லை, பிசாசு இல்லை, பாவம் இல்லை. அது நித்தியமான சந்தோஷம் நிறைந்த, மகத்துவம் நிறைந்த, வெளிச்சம் நிறைந்த, தேவ கிருபை நிறைந்த அந்த மகிமையுள்ள இடத்தில் இருக்கிற அந்த மகிமையான இடமே நித்தியம் நிறைவுள்ளது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இந்த 19வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நித்திய ராஜ்யம், நித்தியம் என்று சொல்லுகிற சகலமும் அவருடைய நிறைவு என்று சொன்னால் நம்முடைய குறைவு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவம் நித்தியம் என்று சொன்னால் மனிதனுடைய நித்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ராஜ்யமும், இயேசுவை இல்லாதவர்களுக்கு, இயேசுவை புறக்கணித்தவர்களுக்கு நித்திய நரகமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரித்து போய் கிடக்கிற நம் ஒவ்வொருடைய முடிவும் பிசாசு பங்கடைகின்ற அக்கினி கடலாம், நித்திய நரகத்திற்கு என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நிறைவு நித்தியம், தேவனுடைய குறைவு என்ன அப்படின்னா நித்திய நரகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்போ நம்ம மனுஷனுடைய காரியத்துக்குள்ள போவோம் அப்படின்னா இங்கே சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொன்னா உங்க குறைவு என்ன, மனிதனுடைய குறைவு என்ன, மனிதனுடைய பலவீனம் என்ன, அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 4 காரியங்கள் மனிதனுக்கு குறைவாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நன்மை இருக்கு, புகழ் இருக்கு, பெயர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, 4 பேர் கூப்பிட்ட உடனே 1000 பேர் இருக்கின்ற அரவணைப்பெல்லாம் இருக்கிறது. ஆனா மனிதனுக்கு இருக்கிற ஒரு பெரிய குறைவு என்ன என்று சொன்னார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது, மனிதனுக்கு இருக்கிற மிக பெரிய குறைவு ஒன்று இருக்கிறது. வாசிக்கலாம். பின்பு அவர் போஜன பந்தி இருக்கையிலே அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து
இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து நேரம் செலவழித்தார். அல்லேலூயா. நித்தியமானவர் அழிவுக்குள்ளே இருக்கிற மனிதனை பார்க்கும் பொழுது அவன் பாவி, பாவத்தில் இருக்கிறான் என்று சொல்லி உணர்ந்து அந்த பாவ வழியிலிருந்து அவனை திசை மாற்றும்படி, வழி மாற்றும்படி, மனம் மாற்றும்படி, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அந்த மனிதனுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும்படி பரிசுத்தம் இல்லாத பாவிகளுக்குள்ளே கடந்து சென்றார் இயேசு. அல்லேலூயா. கடந்து சென்றது மாத்திரமல்ல, அவர்களோடு பல காரியங்களை பேசினார். பரத்திற்கு ஏதுவான, சுவிசேஷத்திற்கு ஏதுவான, தேவ ராஜ்யத்திற்கு ஏதுவான நித்தியமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, எண்ணத்துக்கிட்டாத காரியங்களை அவர்களோடு சம்பாஷித்தார். பலவிதமான காரியங்கள், தர்க்கங்களானது, வாக்குவாதங்களானது, பலவிதமான சர்ச்சைகளானது, இவையெல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எந்தெந்த பாவிகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் குறுக்கிட்டாரோ, எந்தெந்த பாவம் நிறைந்த பாவிகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர் கடந்து சென்றாரோ, அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவியான ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்து இவளை எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தது அவர்களுக்கு இருந்த நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல. அவருக்கு நன்றாய் தெரியும், இவைகள் எல்லாம் இந்த பூமியின் கடைசி முடிவு பரியந்தம் எல்லாம் நிலைக்க போவதில்லை. முடிவிலே இவை அத்தனையும் அழிந்து அக்கினிக்கு, சாம்பலுக்கு, மரணத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மரணமும் கடைசியிலே மரணத்துக்குள்ளாகும். எனவே இந்த நாம் பேசுகின்ற, பார்க்கின்ற, காண்கின்ற எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லுகிறதை அறிந்தவராக அவர் அவர்களை போல பார்க்கவில்லை. மாறாக இயேசு அவளுக்குள்ளே ஒரு நித்தியம் வர வேண்டும், அவளுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும், அவளும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாற வேண்டும் என்று சொல்லி உணர்ந்தவளாக அவளை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் மௌனம் காத்தார். அப்பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், முதலில் உங்களில் குற்றமில்லாதவன் இவளை கல்லறிய கடவன் என்று சொன்ன பொழுது அத்தனை பேரும் அவ்விடத்தை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா. அப்படின்னா இதுவரைக்கும் பாவி, இவ இப்படி செய்தாள், இவள் நியாய பிரமாணத்தின்படி கல்லறியப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் தங்கள் கைகளிலே கற்களை எடுத்துக்கொண்டு கல்லறி ஆயத்தமாய் நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் பயந்து நானும் பாவி என்று சொல்லுகிற உணர்வு வரத்தக்கதான மாற்றத்தை இயேசுவால் அங்கே கொண்டு வர முடிந்தது என்று சொன்னால் அவர் அவ்வளவு நித்தியமான பரிசுத்தமுடையவராயிருந்தார். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் இரவு முழுவதும் மலைகளிலே எங்கெல்லாம் தனிமையாய் இடம் கிடைக்குமோ தனிமையிலே போய் தேவனோடு கூட இருந்தார். தேவனோடு ஜெபத்தில் இருந்தார். தேவனோடு கூட பேச, தேவனோடு கூட உறவாட நேரத்தை எடுத்துக்கொண்டார். ஆனபடியினாலே நித்தியமான தேவ பிரசன்னம் அவருக்குள்ளே வல்லமையாக தங்கி இருந்தபடியினாலே அவர் சந்தித்த அத்தனை பாவிகளும் பரிசுத்தவான்களாக, பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்த வழியிலே மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனிதனுடைய முதல் குறைவு என்ன? பாவம். மனுஷன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெரிய பாவ சுமை இருக்கிறது. இந்த உலகம் இந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறதற்கு என்னென்னமோ பிரயாசப்படுகிறது, என்னென்னமோ போராடுகிறது. ஆனால் நித்தியமான நிரந்தரமான பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனிதனாலும் வர முடியவில்லை இன்று வரைக்கும். காரணம், பாவம் உள்ளே வாசம் பண்ணி கிடக்கிறது. எனவே ஸ்தோத்திரம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு போல நமக்கு பிடிக்காத சாப்பாடு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்க முடியல. நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சியே நமக்கு விரோதமா சாட்சி சொல்லுகிறது.
நமக்கு விரோதமாய் போராடுகிறது. நாம் செய்தது தவறு, நாம் பேசியது தவறு என்று சொல்லி நமக்குள்ளேயே ஒருவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவில்லை. என்னதான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு அடுத்து இருந்தாலும் தேவனுக்கு அந்த நித்தியமான நிலையிலே நாம் வாழ முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? மனிதனுடைய முதல் குறைவே அவன் பாவி, அவன் பாவமுடையவன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, என்னை யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும்? அல்லேலூயா. அவன் சொல்லுகின்றான், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் எனக்குள்ளிருந்து செய்கின்ற செயலோ எப்படி இருக்கிறது? நான் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று விரும்புகிறேனோ, எதெல்லாம் பேசக்கூடாது என்று விரும்புகிறேனோ அதையே நான் பேசி விடுகிறேன், அதையே நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லி மகிமையான ஊழியத்தை செய்த பரிசுத்த மனிதனாகிய பவுல் அப்போஸ்தலனும் அதைத்தான் சொல்லுகின்றான். அல்லேலூயா. அப்போ யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்தாலும், ரட்சிக்கப்பட்டாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டாலும், ஊழியம் செய்தாலும் இந்த எந்த காரியங்களும் நமக்குள்ளே நிறைவை கொண்டு வராது என்பது தெளிவான நிரூபணமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் யாரு? நம்முடைய குறைவு என்ன? முதல் குறைவு, நமக்குள்ளே பாவத்தில் இதுவரைக்கும் நிறைவு பெறவில்லை. அல்லேலூயா. அந்த பாவத்தை மேற்கொண்ட மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இந்த பாவிகளாகிய மனிதர்களை தேடி இயேசு சென்றார். சகேயு என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் வரி வசூலிக்கிறவனாய் இருந்த ஒரு மிகப்பெரிய அதிகார வரம்பிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேலை செய்து கொண்டிருந்தவனை குறித்து உலகம் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தது. அவனுடைய வாழ்க்கையில எந்த நல்ல பெயரும் இல்லை, நற்பெயர்கள் எதுவும் இல்லை. கிராமம் முழுவதும் ஒதுக்கி வைத்தது போல ஒரே வார்த்தை சொன்னார்கள், அவன் பாவியாகிய மனுஷன். போயும் அவர் வீட்டுக்கா இயேசு போயிருக்கிறார். எப்படி அவன் வீட்டில் காலு வைக்கிறது? அவன் அப்படி சொன்னானே, இப்படி சொன்னானே, அவன் வீட்டில் இயேசு இருக்கிறார், எப்படியா போகிறது? இப்படி தான் மனிதர்கள் பேசுகிறார்கள். அப்படின்னா சகேயு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் இல்லை என்பது நிரூபணமாகிறது. அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு இயேசு போகிறேன் என்று சொல்லி பயணித்த நேரத்திலேயே குசு குசுன்னு ஜனங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது. பாவியாகிய மனுஷனிடத்துல போய் தங்குகிறாரே, அப்போ இவர் பரிசுத்தவானா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கே நீங்க ஒன்றை கவனிக்கணும். தேவ பிரசன்னம் நிறைந்தவராக இயேசு பாவியாகிய மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து சென்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, என்னவோ தெரியல, எத்தனையோ விஐபி என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எத்தனையோ தலை சிறந்தவர்கள் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. காரணம், நான் அதிகாரத்தில் இருக்கிறேன். அதிகாரத்தில் இருக்கிறதுனால எத்தனையோ மேன்மையான அதிகாரிகள் எல்லாம் வீட்டில் வந்திருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு அவன் சொல்லல. ஆனால் இயேசு வந்த பொழுது சகேயுவால சொல்ல முடிஞ்சிச்சு, ஆண்டவரே, நான் அநியாயமா யாரிடத்தில் ஆகிலும் வரி வசூலித்திருப்பேன்னா அவர்களுக்கு எத்தனை மடங்கு? 4 மடங்கு நான் திருப்பி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை மடங்கு? 4 மடங்கு நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவ்வளவு அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மனிதர்களோ இவன் சுத்தமாக இருக்கிறது தான் பிரச்சனை. அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவி, அவன் ஒரு பாவி, கொஞ்சமும் இரக்கம் காட்ட மாட்டான், கொஞ்சமும் பரிதாபப்பட மாட்டான், கொஞ்சமும் இணங்க மாட்டான். எப்படி இவன் இருக்கிறான்? இவனுடைய வாழ்க்கையை குறித்து உலகம் சொல்லுகிறது, ஐயோ, அவன்கிட்ட பேசவே முடியாது, அவள்கிட்ட பேசவே முடியாது என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் தேவனோ
அவனுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து உலகம் பாவி என்று சொன்ன அதே சகை வீட்டுக்கு போகிறார். வேற ஒன்றும் செய்யல, இவர் பரிசுத்தமுடையவர். அவன் இந்த வீட்டில் போனப்போ அவனுக்குள்ளே மாற்றம் சம்பவித்தது. கடைசியாக இயேசு அந்த வீட்டில் இருந்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இன்று இன்று இயேசுவாகிய நான் இந்த வீட்டில் வந்த இந்த இரவு வேளையில் இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே மனிதனுடைய குறைவு என்ன என்று சொன்னால், பாவம் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதனுடைய பிரச்சனை. இல்லாம ஐஸ்வர்யத்தின்படி ஐஸ்வர்யத்தை தருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிற காரு பங்களா தோட்டம் துறவு ஏக்கரல்ல. ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிற வார்த்தை, முதல் விஷயம், சகைவுக்குள்ளே கொண்டு வந்த பரிசுத்த வாழ்க்கை உனக்குள்ளே சிருஷ்டிக்கும்படி, எனக்குள்ளே சிருஷ்டிக்கும்படி, சகல ஜனங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கும்படி அவர் பரிசுத்தமுடையவராக பரிசுத்தமற்ற அசுத்தம் நிறைந்த மனிதர்களோடு கூட போய் தங்கினார். அப்படின்னா மனுஷனுடைய குறைவு என்ன? பாவமே மொத விஷயம். அல்லேலூயா. இரண்டாவது மனிதனுடைய குறைவு என்ன? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. மனிதனுடைய குறைவு இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லுகின்றது. மத்தேயு 4:24 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தி ஆயிற்று. அந்த சீரியா தேசம் எல்லாம் அவருடைய கீர்த்தி பரம்பின பொழுது அங்கே வியாதி உள்ளவர்களை, வியாதிகளையும் வேதனையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், அப்படின்னா சகல நோயாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும் இயேசுவினிடம் சகல வியாதியை உடையவர்களையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது விஷயம் இங்க பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுடைய குறைவு என்னன்னா, சுகமான வாழ்வில்லாத வாழ்க்கை தான் இந்த உலகம். அல்லேலூயா. இன்னைக்கு கை வலிக்கும், நாளைக்கு கால் வலிக்கும். இது ரெண்டும் போகும்போ மறுநாள் இடுப்பு வலிக்கும், அடுத்த நாள் தலை வலிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு மாறிக்கிட்டே இருக்கும். இது மாற்றமே இல்லை. அல்லேலூயா. இது மனுஷனுக்கு மாறி மாறி இந்த உலகத்தில் ஒன்றில் மரணம், இல்லையானால் கிறிஸ்துவின் வருகை, இந்த ரெண்டு வழியில் ஏதாவது ஒன்றில் நாம் கடந்து செல்லுகிறது வரைக்கும் இந்த குறைவு நம்மை விட்டு மாறப்போவதில்லை. நம்மை விட்டு மாத்திரம் இல்லை, எவ்வளவு பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு அசுத்தவானா இருந்தாலும் சரி, வியாதியிலிருந்து ஒரு மனுஷன் ஐயோ நான் எனக்கு வியாதியே வராதுன்னு சொல்லவே. அல்லேலூயா. இன்றைக்கு இணையதளங்களில் நம்ம இப்படியெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நோயே வராதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டா நமக்கு நோயே வராது. எதை சாப்பிட்டாலும் வரும், எதை சாப்பிடாட்டாலும் வரும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த பூமியின் விதி வியாதி. அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வியாதிதான், இந்த பூமிக்குரிய நன்மை வியாதிதான். இந்த வியாதியை நம்ம ஈஸியா மாற்றிவிட முடியாது. ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ஆண்டவருடைய கிருபைகளை எல்லாம் பெற்று அவருக்கு அருகாமையில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் வியாதியிலே பூரணமான விடுதலை உங்களுக்கு இங்கே இல்லை. அல்லேலூயா. தேவைப்படும்போ ஆண்டவரேன்னு கேட்கும்போ அப்பப்போ சுகத்தை அவர் கொடுக்கலாமே ஒழிய, ஆனால் வியாதியே இல்லாத வாழ்க்கை நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட. அல்லேலூயா. வியாதியே இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. அதனாலே இந்த வியாதியிலே எப்படி ஆகிலும் இயேசுவை கொண்டு ஜெயித்து விட வேண்டும் என்று நீங்கள் போராடுகிற போராட்டமும் விருதா. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகின்றேன், மனிதனுடைய மிக முக்கியமான குறைவு ஒன்று பாவம், இரண்டாவது வியாதி. வியாதி மனிதனை தகர்த்து போடுகிறது. இன்றைக்கு வியாதி இல்லாத வரைக்கும் சுகத்தின் அருமை தெரியாது. நல்ல ஓடுவோம், நல்ல பாடுவோம், நல்ல நடப்போம், நல்ல வேலைகளை எல்லாம் செய்வோம். ஆனால் நாம் இன்ன இடத்துல
சந்தோஷமாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்கிற சுகத்துக்கு அருமை நமக்கு தெரியவே தெரியாது. நல்ல பல்லு நம்ம வச்சுட்டு இருக்கோம், பல்லுக்கு அருமை தெரியாது. நல்ல கண் பார்வையை வச்சுட்டு இருக்கம்போ அருமை தெரியாது. யாருக்கு தெரியும்? கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண்ணின் அருமை தெரியும். பல்லு ரெண்டனும் விழுந்தவங்களுக்கு தெரியும் பல்லின் அருமை. 2 கைகளில் வலி இருக்கிறவர்களுக்கு தெரியும் வலி இல்லாத வாழ்க்கை என்ன அப்படின்னு. இன்னைக்கு நாம் பார்க்கின்ற சகல வியாதிகளும் நம்ம பார்க்கும்போ யாரெல்லாம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த வலிகள் என்ன என்று சொல்லி அறியாததுனால அதனுடைய வேல்யூ என்ன செய்யாது தெரியாது. அனுபவிச்சாதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாபம் குறைவு என்ன அப்படின்னா வியாதி. இன்றைக்கு வியாதிகளுக்காக தேவனை பிடித்தவர்களும் கூட பல நேரத்தில் எப்படி ஆகிலும் நான் இந்த ஸ்பெஷலிஸ்ட போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த மருத்துவத்தை போய் மருந்து வாங்கிட்டா என்னுடைய நோய் தீர்ந்துரும். இந்த டாக்டர் ஒரு பெரிய ஊசி இருக்கும், கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும், இந்த மருந்தை கொடுத்தாருன்னா எனக்கு எல்லாம் சரியாயிரும். அல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய பயணம் ஓடுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ இந்த வியாதிகளை மாற்றி நிறைவாக்கும்படிக்கு அவர் நித்திய ராஜ்யத்தை நமக்கு அளிக்கவில்லை. அல்லேலூயா. இவையெல்லாம் இருக்கும், இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் இந்த ஒரு வியாதியில ஸ்தோத்திர சிக்குண்டு மாளாதபடிக்கு இந்த வியாதி நம்மை நெருக்காமல் வியாதி நம்மை ஆட்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்மை போல ஒரு பாக்கியவான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. இது சாபம். மனிதனுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் பாவம், மாற்றவே முடியாது. 2வது விஷயம் வியாதி வந்தா மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஏதோ அப்பப்போ காய்ச்சல் வருது, பேராசிட்டமால் போடுறேன் தீந்துருது அப்படின்னு சொல்றது அல்ல. மாற்றவே முடியாத எத்தனையோ வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்கு. சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் மாற்றவே சின்ன சுகர் தான், சின்ன ப்ரெஷர் தான், சின்ன இருமல் தான், சின்ன சளி தான், சின்ன இழுப்பு தான், சின்ன டிபி தான். ஆனால் மாற்றவே முடியாத பல வியாதிகள் இருக்கிறது. அது மனிதனை எப்படியெல்லாம் திசை திருப்புகிறது தெரியுமா? எத்தனையோ ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கிறார்கள், வீட்டில் எத்தனையோ சந்தோஷத்தை இழந்திருக்காங்க, வாழ்க்கையை வெறுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போ நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய பரிசுத்தவான்கள் சொல்றாங்க இந்த பூமி அழிவுக்குரியவது, அது தெளிவாக அறிஞ்சு சொன்னாங்க. என் சரீரம் அழுவி போனாலும் நான் இயேசுவை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர்கள் தான் பரிசுத்த மனிதர்கள். தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பழைய எல்லா விசுவாசிகளை நாம் திரும்பி பார்த்தார். அவர்கள் சொன்னார்கள் என் சரீரம் அழுகி போனாலும் நான் கிறிஸ்துவுக்காய் காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறார் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல்லும் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் இந்த மாமிஸ் நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், இந்த உலகம் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும்,
ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளி சொன்னாங்க. ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே ஏசு போதுமே. அல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்கள் தெளிவாய் கண்டிருந்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாவமும், இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியும், இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் நிறைவானது அல்ல, அது குறைவுள்ளது. அவர்கள் அறிந்திருந்த ஒன்னே ஒன்று, அழிவில்லாத இயேசுவை எப்படி ஆகிலும், ஏன் ஆஸ்தியை இழந்தாகிலும் அதை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், ஏன் மேன்மையை இழந்தாகிலும் அதை நான் தள்ளிவிடக்கூடாது, சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய அழகை இழந்தாகிலும் அதை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது அன்றைய கிறிஸ்தவ வாழ்வின் ஸ்தோத்திரம் ஒரு ஒரு உயிரோட்டமாயிருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு என்ன நடக்கிறது? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் எனக்கு வியாதியே வரக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு பாவமே இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஏற்றிருக்கிறேன், எனக்கு இது எதுவுமே இருக்கவே கூடாது. நான் ஆண்டவருக்காக சாட்சி சொல்லுவேன் என்று இம்மைக்குரிய காரியங்களை சாட்சியாய் அறிவிக்கின்ற அறிவிப்பு அல்ல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்த சாட்சி. அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னதே பெரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னதே அவருடைய மகிமையான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு இன்னைக்கு நாம் சொல்லுகின்ற விசுவாச வார்த்தைகள், அநேக காரியங்கள் எல்லாம் அற்பமானவைகளில் தேவனை அடைத்து வைக்கின்றோம். தயவாக என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்ற அற்பமான உலகத்தில் அழிவுள்ள காரியங்களை குறித்து நீங்கள் தேவனை கொச்சைப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. அவைகளுக்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தவில்லை. பாவத்தை உன்னை விட்டு அகற்றவும், உன்னாலே இந்த பாவ சரீரத்திலே வியாதியோடு உழன்று கொண்டிருக்கிற நித்திய காலமாய் ஸ்தோத்திரம் வியாதி இல்லாத ஒரு சம்பூரணத்துக்குள்ளே கடந்து செல்லும்படிக்கு மகிமையான வழிக்கு இந்த மரணத்துக்குரிய சரீரம், அந்த பலவீனத்துக்குரிய பாவ நிறைந்த பலவீனம் நிறைந்த சரீரத்தில் இயேசுவை பிடித்து முன் செல்ல நமக்கு ஆண்டவர் வழி கொடுத்திருக்கிறார். அந்த வழியை விட்டுட்டு இன்னொரு வழியை நாம் போடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த வழியினுடைய முடிவு ஸ்தோத்திரம் நீங்க மறக்க கூடாது. ஸ்தோத்திரம் மரண வழிகள் அதனுடைய முடிவு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனிதனுக்கு தோன்றுகின்ற அநேக வழிகள் உண்டு, ஆனால் மனிதன் இஷ்டம் போல ஓடுகின்ற எல்லா வழிகளுடைய முடிவு மரண வழி. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா மத்தேயு 9வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது மனிதனுடைய குறைவு என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஆமென். அல்லேலூயா. இங்கே 3வது பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு ஆட்கொண்டு பிசாசு பிடித்து அவனுடைய சுய நினைவெல்லாம் எடுத்து அவன் பேசக்கூடிய நிலையிலே இருந்த மனிதன் பேசக்கூடிய நிலையை மறந்து போனவனாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஊமையாக கழித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கடந்து வந்து அவனுடைய வாழ்வில் இருந்த குறைவை கண்டு அந்த வியாதியை அவனை விட்டு மாற்றும்படிக்கு சித்தம் கொண்டு அந்த வியாதிக்கு பின்னால் இருந்த பிசாசை ஆண்டவர் அவனை விட்டு துரத்தி போட்டார். அல்லேலூயா. அவனை துரத்தின மாத்திரத்தில் எங்கே நாம் பார்க்கிறோம், அது வரைக்கும் அவன் பிறப்பிலிருந்தே பேசாத மனிதன். ஆனால் எப்பொழுது பிசாசு அவனை விட்டு விலகி போயிட்டோ, எப்பொழுது பிசாசு அவன் சரீரத்தை விட்டு விலகி போயிட்டோ, எப்பொழுது பிசாசின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டானோ அப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் சம்பவித்தது. இதுவரைக்கும் பேசாத மனிதன் அழகாக தன்னுடைய நாவை திறந்து பேச ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்போ மனிதனுடைய குறைவு 3வது என்னது? பிசாசு. அல்லேலூயா. பிசாசோடு நமக்கு போராட்டம்
உண்டு. அப்போ முதல் பிரச்சனை பாவத்தோடு பிரச்சனை, ரெண்டாவது பலவீனம் வியாதியோடு பிரச்சனை, மூன்றாவது பிசாசோடு பிரச்சனை. இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையின் குறைவு. அல்லேலூயா. இந்த மூணும் எங்க போய் முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அது நான்காவது காரியம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அக்கினி கடல்ல இவைகள் தள்ளப்பட்டது என்று சொல்லுகிற லிஸ்ட்ல மரணமும் பாதாளமும் எங்கே தள்ளப்பட்டது? அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போ மனுஷனுக்கு இருக்கிற 3 பிரச்சனை என்ன? பாவம், வியாதி, பிசாசு. இந்த 3 ஒரு மனுஷனை எங்க கொண்டு வழி நடத்தும் அப்படின்னா ஒரே ஒண்ணுதான், மரணம். பாவம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட அனுபவத்திலே மனிதனை கொண்டு செல்லுகிறது. பலவீனம் இந்த உலகத்திலே உறவுகளை விட்டு, இந்த உலகத்தில் அவன் இருந்த இடத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு பிரிந்து செல்லுகின்றான். இந்த உலகத்திலே அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது மனிதன் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படுகின்றான். அவன் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகிறான். அந்த அழிவு அவனுக்கு வருகிறது. அப்ப அதிலையும் மரணம் தான் வருகிறது. மூன்றாவது, பிசாசு ஒரு மனிதனை செயல்படாமல் இருக்க பண்ணும் பொழுது அவன் அடைய வேண்டிய நன்மையை, அடைய வேண்டிய சந்தோஷத்தை, அடைய வேண்டிய பாக்கியத்தை அடையாமல் முடங்கி போகிறான். அங்கேயும் அவனுடைய கடைசி இடத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே போல லேகியன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் பிசாசு பிடித்தவனாய் இருந்தான். அங்கே இயேசு கடந்து சென்ற பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிசாசுகள் அலறி நடுங்கி இயேசுவை கண்ட மாத்திரத்திலே, இப்பொழுது உமக்கு என்னையா, எங்க பக்கத்தில் வந்துட்டீரு, நாங்க இங்க ஒதுங்கித்தானே இருந்தோம் என்று கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், அவர் ஆவியிலே இவனை விட்டு அகன்று போய் என்று கடிந்து கொண்டபடியினாலே பிசாசுகள் இயேசுவுக்கு முன்பு நிற்க முடியாமல் அலறினது. அலறின மாத்திரத்திலே பிசாசு தூரத்திலே ஒரு கூட்ட பன்றி மேய்த்து கொண்டிருக்கிற பன்றி கூட்டத்தை பார்க்கின்றான். பார்த்து தேவனிடத்தில், இயேசுவினிடத்திலே பிசாசு கேட்கிறான், எங்களை இந்த காலம் இந்த காலம் எங்களுடைய காலம் இல்லை, ஆனபடியினால் கொஞ்சம் காலம் கூட எங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பன்றிகளுக்குள்ளே போக எங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கேட்டு பிசாசு பிடித்திருந்தவனுடைய சரீரத்தை விட்டு பன்றி கூட்டங்களுக்குள்ளே போன பொழுது அங்கே முடிவு என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அத்தனை பன்றிகளும் அப்படியே வேகமாய் அதை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு கட்டுப்படாமல் மலையின் மேல் ஏறி கடலிலே குதித்து மாண்டு போனதென்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பாவமும் மனிதனுக்குள்ளே மரணத்தை கொண்டு வருகிறது, வியாதியும் மனிதனுக்குள்ளே மரணத்தை கொண்டு வருகிறது, பிசாசும் மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த மரணம் தான் எல்லாவற்றுக்கும் முடிவு. இந்த மரணத்துக்கும் கடைசியிலே ஒரு மரணம் இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அக்கினி கடல். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய செய்கைகள் பாவத்துக்குட்பட்டதாய் இருந்தால் அவன் மரணத்துக்குட்பட்டவன், வியாதிக்குட்பட்டவனாயிருந்தால் என்றாகிலும் ஒரு நாள் அவன் மரணத்துக்குட்பட்டவன், பிசாசுக்குட்பட்டவனாயிருந்தால் என்றாகிலும் ஒரு நாள் அவனுக்கு மரணம் நிச்சயம், அவன் மரணத்துக்குட்பட போகிறான் என்பது நிச்சயம். இதுதான் மனிதனுடைய வாழ்வின் மாற்ற முடியாத எண்ட், மாற்ற முடியாத மனிதனுடைய முடிவு இங்கே தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, பாவத்தின் சம்பளம் 3 காரியம். நீங்க ரோமர் 6:23 பார்த்தீங்கன்னா பாவத்தினால் என்ன வரும்னு வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 6:23 வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இரண்டாவது ஸ்தோத்திரம், பலவீனத்தினுடைய முடிவு எங்க? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20:1.
நாட்களிலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போ வியாதி முடிவு எங்கே இருக்கிறது? மரணத்தில் இருக்கிறது. மூன்றாவது ஸ்தோத்திர, பிசாசினால் நம்முடைய வாழ்வின் முடிவு எங்கே? மார்க் 5:12-13 வசனத்திலே நம்ம பார்க்கும்போ அங்கே பார்க்க முடிகிறது. நான் சொன்னது போல பிசாசு கூட்டம் பன்றி கூட்டத்துக்குள்ள போய் மலை மேலே ஏறி தண்ணீர குதித்து அத்தனை பன்றிகளும் மாண்டு போனது, செத்து போனது. அல்லேலூயா. அப்போ மூன்றும், பாவமும் வியாதியும் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற பிசாசின் முடிவும் எங்கே இருக்கிறது? மரணத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மரணத்திலே நீங்களும் நானும் உழன்று கொண்டு தான் போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மூன்று வழியில ஏதோ ஒரு வழியில தான் நீங்களும் நானும் நிற்கிறோம். அல்லேலூயா. காரணம், இந்த உலகம் நித்தியமானது அல்ல. இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, குறைவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு இதனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, எல்லாத்தினுடைய மேன்மை என்னதுதான்? இந்த மரணம் தான். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற இடம் தான் நமக்கு முடிவு. ஆஸ்தி வச்சிருந்தாலும் ஐஸ்வர்யம் வச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் நாட்டை ஆட்சி செய்கின்ற அதிபராக, பிரதமராக, எந்த அதிகாரங்களில் நீங்களும் நானும் இருந்தாலும் அதனுடைய மேன்மையான முடிவு என்ன? மரணம் தான். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து இளவரசியா யாரு ஒரு விபத்திலே மரணமானார்கள். அந்த விபத்தில் மரணமான அந்த வாகனத்திற்கு அந்த வாகனம் அங்கீகாரம், அதாவது உறுதி கொடுத்திருந்தது. இதில் பயணிக்கிற யாரும் என்ன செய்ய முடியாது, மரணமே வராது, சாவே வராது. இளவரசி டயானா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே கார் விபத்தானது. எந்த சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்தாங்களோ அதே கார் கம்பெனி சொல்லிச்சு, நாங்கள் கொடுத்த கேரண்டி இந்த பொசிஷனில் விழுந்தாதான் மரணிக்காது, ஆனால் இது விழுந்தது இன்னொரு பொசிஷன், இந்த பொசிஷனுக்கு நாங்கள் கேரண்டி பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ என்னதான் அதிகாரத்திலிருந்து உச்சபட்சமாக இந்த உலகத்தில் போராடினாலும் மரணத்தின் ஊடாக இருந்து ஒரு மனிதனும் தப்ப முடியாது. அது நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் ஒரே வழி, மரணத்தினூடாய் பிரவேசித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. பாப் சிங்கர் உலக பிரசித்தி பெற்று தனக்காக உயிரே கொடுக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்து கொண்டிருந்த மனிதன், இசை பாப் நடன ரசிகர், அந்த அந்த சினிமா பிரபலம், அந்த பிரபலமான பாடகர் மைக்கேல் ஜாக்சன், அவனுக்காக எத்தனையோ மருத்துவ டீம் பக்கத்தில் இருக்கும். அவர் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருந்து அவன் தன்னுடைய சரீரத்தையே வித்தியாசமாக மாற்றிக்கொண்டவன். அவனுடைய அந்த பெட்டி, கடைசி நேரத்தில் அவனுடைய பெட்டி தங்கத்திலே செய்யப்பட்ட பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தான் பல நாட்கள். எல்லாவற்றிலும் அவனுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவனும் மரித்து போனான். மரணத்திலிருந்து எந்த மனிதனும் வெளியே வர முடியவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர பாதாளத்திலிருந்து ஏறி வந்த ஒருவனும் இல்லை. இன்றைக்கு அந்த காரியத்துக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி ஆயிலும் இயேசுவை அறிந்து கொண்டோம், அதனால நான் இந்த காரியத்தில் ஜெயித்தே ஆக வேண்டும். ஆண்டவர் என்னை தோல்விக்கு நேர விடவே மாட்டார் என்று சொல்லி அழிவுக்கு உரிய மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அதற்கென்று ஓடுகின்ற ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. மாறாக
இதெல்லாம் எங்கே போய் முடிகிறது? கடைசியில் மரணத்தில் தான் போய் முடிகிறது. வியாதியானாலும் பலவீனமானாலும் பிசாசானாலுடைய முடிவுங்க மரணம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது. மரணம் நம்மை வாரி கொண்டு போகிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லோரையும் தீயோரையும் அது வாரிக்கொண்டு போகிறது. நல்லவனுக்கு ஒரே வழிதான். சாலமோன் சொல்லுகிறான், நல்லவனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கு, கெட்டவனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கு. அதனால உலக இன்னைக்கு சொல்லுகிறது, நீ நல்லவனா இருந்து என்ன கிடைக்குது, அதனால நீ இப்படியே இருந்திருக்கலாமே என்று சொல்லி உலகம் சொல்லுகிறது. இல்ல, இதெல்லாம் உலகம் அழியப்படுகின்ற நேரத்தில் அழிந்து போகும். ஆனால் நல்லவனா இருக்கிறதற்காக அல்ல, கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இந்த அழிவுள்ள வாழ்க்கையிலிருந்து உங்களையும் என்னையும் அழிவில்லாத நித்திய ராஜ்யத்திற்கு ஏதுவாக, நித்திய தேவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய ஸ்தோத்திரம் சிந்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது, இந்த அழிவுள்ள பாவத்திலிருந்தும், இந்த அழிவுள்ள வியாதியிலிருந்தும், இந்த அழிவுள்ள பிசாசினிடத்திலிருந்து ஒரு மனிதன் ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து. 3:2 வாசிக்கலாம். அவர் சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் என்று அநேகம் சொல்லி இருக்கிறார். 2 வார்த்தையோடு முடித்துக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், மனம் திரும்புங்கள். பாவம் உங்களை மரணத்துக்கு கொண்டு போகிறது, வியாதி உங்களை மரணத்துக்கு கொண்டு போகிறது, பிசாசு உங்களை மரணத்துக்கு கொண்டு போகிறது. அந்த மரணத்தின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு அதுக்காகவே ஓடி இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதிருங்கள். இந்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இயேசுவை ஆராதிக்கிறதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது வேற எதுவும் அடைவதற்கு அல்ல, மனம் திரும்புவதற்கு. மனம் திரும்புவதற்காகத்தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து உணர்ந்து பாவ அறிக்கையிட்டு இயேசுவினிடத்தில் தன்னை சமர்ப்பிக்கிறானோ, அவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவரோடு கூட ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு உட்பட்டு அந்த உடன்படிக்கைக்குள்ளே வாழ, அந்த உடன்படிக்கைக்குள்ளே சாட்சியாய் நிலை நிற்க, அந்த உடன்படிக்கைக்குள்ளே ஒரு தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எந்த ஒரு மனிதன் வாழ பிரயாசப்படுகிறானோ, அந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே மரணம் என்று சொல்லுகின்ற இடம் வரும்போ, மற்ற எல்லோரும் கண்ணை மூடி நான் அடுத்த நேரம் எங்க போறேன்னு தெரியாம நிற்கும்போ, மரணத்தை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். அவன் ஏதோ ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஒரு போதகர் அல்ல, மாறாக அந்த சபையிலே ஆகாரம் கொடுக்கின்ற பொழுது பந்தி விசாரணை செய்கின்ற ஒரு மனிதன். ஆனால் அவன் ஆவியிலே நிறைந்தவனாகும், சத்துவம் நிறைந்தவனாகும், தேவ சித்தத்துக்கென்று பரலோக ராஜ்யத்திற்கென்று தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்து யாருக்காகவும் அல்ல தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கிரியை செய்து வாழ்ந்தபடினாலே அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அழிக்க மனிதன் சித்தம் கொண்டான். அவன் அந்த நேரத்திலேயும் தைரியமாய் இயேசுவை பிரசங்கித்தான். கடைசியிலே அவனுக்கும் மரணம் வந்தது. ஆனால் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ஸ்தேவான் சொல்லுகின்றான், கண்களை திறந்து பார்த்து கல்லெறிகிற ஒரு கூட்டம் தன்னை நோக்கி கல்லெறிகின்றது. தன்னை கொல்லும்படிக்கு ஆயுதங்களை எறிந்து கொண்டிருக்கிற ஆயுதங்கள் தன்னுடைய நெஞ்சிலும் தன்னுடைய உடல் எங்கும்
பட்டு அந்த காயங்கள் தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட நேரத்திலேயும் அவனுக்கு மரணம் பயத்தை கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளையே, அவன் அந்த மரண நேரத்தில் அவனுடைய கண்கள் பார்த்தது ஒன்றே ஒன்று. தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி அந்த ஸ்தேவானை கைகளை விரித்தவராக வா என்று சொல்லி சந்தோஷமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறதை அவன் கண்ணார கண்டு மரணத்தினூடாய் பயணித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் பாவம் மரணத்தை கண்டு பயப்படுகிறது, வியாதி மரணத்தை கண்டு பயப்படுகிறது, பிசாசின் மரணத்தை கண்டு பயப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தன்னகத்தே சுமந்த ஸ்தேவானை கண்ணோக்கி பாருங்கள். அங்கே அவனோடு கூட தேவ பிரசன்னம் இருந்தது, தேவ கிருபை இருந்தது, தேவ வல்லமை இருந்தது. ஆனாலும் அவன் அடிக்கப்பட்டான், கல்லெறியப்பட்டான், குற்றுயிராய் கொலை செய்யப்பட அநேக சாட்சிகள் அநேகர் அவனை சுற்றி கல்லறிந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய கண்கள் பார்த்தது அடுத்த நேரம், ஐயோ நான் மரணிக்க போறேனே, எனக்கு என்ன நடக்க போகும் என்று சொல்லி பார்க்கவில்லை. அவன் கண்கள் அப்படியே மரணம் ஒருபுறம், தன்னுடைய சரீரத்தின் வலிகள் ஒருபுறம், ரெண்டும் அவன் சந்திக்கின்ற அந்த நேரத்திலே அவனுடைய கண்கள் பார்த்தது தேவன் சிங்காசனத்தை விட்டு எழும்பி நின்று வரவேற்கிறதாய் அவன் கண்ணார கண்டு தேவ பிரசன்னத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முடிவை ஏற்படுத்தி மரணத்தின் ஊடாக தேவ சமூகத்தில் சேர்க்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவ சமூகத்திற்கு நீங்களும் நானும் போக ஓட பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுவே தேவன் பிரயாசப்படுகின்ற பிரயாசம். இல்லாம நம்ம எப்படி ஆகிலும் இயேசுவை கொண்டு ஜெயித்திரணும், அவன்கிட்ட ஜெயித்திரணும், இவன்கிட்ட ஜெயித்திரணும்னு சொல்லுகிற ஜெயத்தை அல்ல இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதெல்லாவற்றினுடைய முடிவு மரணம். இந்த மரணம் அநேகரை பாதாளத்துக்கு கொண்டு போயிருக்கிறது. பிசாசுக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அக்கினி கடலுக்கு நேராக அநேகரை கொண்டு போயிருக்கிறது. எனவே அந்த அக்கினி கடலுக்கு நீங்களும் நானும் பங்கடைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாயிருந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஸ்தோத்திர பாக்கியத்தை அடைந்து அந்த மனம் திரும்புதலினாலே விலையேறப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையினூடாக நித்திய ராஜ்யத்திற்கென்று நீங்களும் நானும் போக வேண்டும். நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுவே நம்முடைய நித்தியம், அதுவே நமக்கு நிரந்தரம், அதுவே எந்த மனிதனும் பறிக்க முடியாது, எந்த பிசாசு பறிக்க முடியாது, எந்த பாவமும் அந்த நித்திய ராஜ்யத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி செபிக்க போகிறோம். இன்றைக்கு ஒன்றை சொல்லிவிட்டு மனிதனுடைய குறைவு என்ன என்பதை இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்கள் சொன்னேன். 1 மனிதனுடைய பிரச்சனை பாவம், 2 மனிதனுடைய பிரச்சனை வியாதி, 3வது மனிதனுடைய பிரச்சனை பிசாசு. இந்த 3ஓடும் போராடி போராடி ஸ்தோத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த காரியத்தில் போராடி ஜெயிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இவைகளை மாற்றும்படிக்கு ஆண்டவர் வரவில்லை. மாறாக ஸ்தேவானுக்குள்ளே கல்லெறிந்தாலும் ஜீவனே போனாலும் இரத்தம் சிந்திதலே சம்பாதித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கோதுமை மணி போல நிலத்தில் விழுந்து சாவேன் என்று சொல்லி விசுவாசித்து ஸ்தேவானை போல ஒரு பாக்கியம் நிறைந்த வாழ்வை முடிக்கும்படிக்கு உங்களிலும் என்னிலும் தேவன் விரும்புகின்றார்.
இந்த உலகம் பயப்படுத்துகிறது. எப்படி? கொன்னு போடுவேன், பாட்டு மட்டும் படிக்காத, கொன்னு போடுவேன், ஜெபம் மட்டும் படிக்காத, நீ ஆராதிக்காத, நீ ஆண்டவரை சொல்லாத, இயேசுவை அறிவிக்காதேன்னு உலகம் தீவிரமாய் பிரயாசப்படுகிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், எது சொன்னாலும் சரி, எந்த சட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரை சொல்லுகிறதற்கு மரணமே நேர்ந்தாலும் சரி, இயேசுவை சொல்லு. இயேசுவை சொன்னா நித்தியத்திற்குள்ளே ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு புதுசான வழி இல்லை, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட வழிதான். ஆனால் சிலர் அறிந்து கொண்டார்கள், சிலர் அடைந்து கொண்டார்கள், சிலர் அடையவில்லை, சிலர் அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகின்றேன், பரலோக ராஜ்யத்தை குறித்த பிரசங்கங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த செய்திகளும் குறைந்து இன்றைக்கு உபதேசங்களாய் புதிதாய் குட்டியிடுகிற இந்த 2025 சொல்லுகின்றேன், நீங்களும் நான் ஐயப்பட வேண்டிய ஒரு இடம், நித்திய ராஜ்யத்தை நீங்களும் நானும் இழந்து போகக்கூடாது. அதை இழப்பதற்கு நம்மிடத்தில் வருகின்ற பாவமானாலும் வியாதியானாலும் பிசாசானாலும் இனம் கண்டுகொண்டு பரிசுத்த தேவனுடைய பலத்தினால் மேற்கொள்ளாவிட்டால் நீங்களும் நானும் பரிதபிக்கப்பட்ட இடத்தில் இருப்போம். ஐயோ, எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்தேன், இந்த சபைக்கு வந்தேன், எனக்கு ஆண்டவர் கார் கொடுத்தாரு, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஒரு இடம் கிடைத்தது, இதெல்லாவற்றையும் பெருமை சொல்லி வாழுகிறதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை. சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுக்காய் பிரயாசப்படுகிறவர்களே, அதெல்லாம் அநித்தியமானது. அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அது ஒன்றும் உங்களை ஸ்தோத்திரம் எந்த மேன்மைக்குள்ளேயும் கொண்டு போகாது, நித்தியத்துக்குள்ளே அது கொண்டு போக உகந்ததல்ல.